Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆரி எம்ப்ராய்டரிக்கு செகண்ட் டே டியூட்டோரியல் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரேம்ல எப்படி துணி வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை எப்படி ஸ்டாண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க லேட் பண்ணாம டக்குனு வீடியோக்குள்ள போயிரலாம். ஃப்ரேம்ல வந்து ரெண்டு ஃப்ரேம் கொடுத்திருப்பாங்க. இது வந்து உள்ள இருக்குது, இது வந்து வெளியில இருக்குது. இந்த உள்ள இருக்கிற ஃப்ரேம் இதே மாதிரி வுட்ல தான் இருக்கும். பட் நான் வந்துட்டு மேலே நாடா சுத்தி இருக்கேன். எதுக்காக அப்படின்னா கார்னர்ல எல்லாம் கொஞ்சம் ஏதாவது லைட்டா பிசுறு இருந்தா கூட நம்ம போட்டு இப்படி வந்து இழுக்கிறப்போ துணி வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சுத்தி வச்சிருக்கேன். மேல் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப் கொடுத்துருப்பாங்க டைட் பண்றதுக்காக. ஃபர்ஸ்ட் இந்த உள் ஃப்ரேம் அடியில வச்சுட்டு மேலே வந்துட்டு இந்த மாதிரி பிளவுஸ் பீஸ் போட்டுடலாம். இப்போ வந்து நான் வந்துட்டு சும்மா உங்களுக்கு பேசிக்கா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம பிளவுஸ்ல வந்து நெக்கு வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி சென்டர்ல தான் வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மேலே வந்துட்டு இந்த வுடன் ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரேமை மேலே வைக்கணும். மேலே வச்சுட்டு நல்லா இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா உள்ள போயிடும். வந்து பாத்தீங்களா நல்லா உள்ள போயிடுச்சு. அடுத்தது இந்த ஃப்ரேம்ல வந்துட்டு இங்க ஹூக் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த துணி அந்த சைட்ல எல்லாம் துணி இருக்கு இல்லைங்களா, இதை பிடிச்சி லைட்டா வந்து அப்படி இழுக்கணும். ரொம்ப ஹெவியா இழுக்கக்கூடாது, ரொம்ப ஜென்டிலா தான் இழுக்கணும். ஏன்னா ரொம்ப ஹெவியா இழுத்தீங்கன்னா இப்போ பிளவுஸ் மெட்டீரியல் வந்துட்டு ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து இப்படி பிடிச்சிட்டு இப்படி கிராஸாலாம் இழுக்கக்கூடாது, இப்படின்னு கிராஸாலாம் இழுக்கக்கூடாது. நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் தான் நீங்கள் இந்த மாதிரி இழுக்கணும். அதே சமயம் நீங்கள் வந்து இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரேமை வந்து இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க லைட்டாக மேலே. ஏன்னா நீங்கள் சும்மா இப்படி வச்சு இழுத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் மேலே இருக்கிற ஃப்ரேம் கழண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா இப்படி வந்து ஃப்ரேமை சுற்றி சுற்றி இழுத்துக்கோங்க. சுற்றி இழுத்துட்டு இந்த ஹூக் வந்து நல்லா டைட்டாக இருக்கா அப்படின்னு இன்னொருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இழுக்கிறப்ப லைட்டாக லூஸ் கொடுக்கும். ஸோ நல்லா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா வந்து டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து துணி இப்படி அழுத்தணும் அப்படின்னா உள்ளே வந்து போகக்கூடாது, அப்போ தான் வந்து டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். வந்துட்டு துணி எவ்வளோ தூரம் டைட்டாக வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் நல்லா விழுகும். அதே மாதிரி துணி வந்து சுருக்க விழுகாது. அடுத்தது இந்த ஃப்ரேமை வந்துட்டு எப்படி ஸ்டாண்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டில் பாருங்க இந்த சைடு வந்துட்டு ஒரு நட்டு போல்ட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கிறதுக்கு டைட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம எதுவும் மாற்றலாம் தேவையில்லை. நம்ம வாங்குறப்ப எப்படி இருக்கோ அதுவே கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குன்னா நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆரி ஸ்டாண்டு மேலே சும்மா நீங்கள் வந்து இப்படி கரெக்டாக இந்த அதாவது இந்த வடும்பு இருக்கு இல்லைங்களா, இந்த ஆரி ஸ்டாண்டோட வடும்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே இந்த ஃப்ரேமை வச்சுட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இந்த ஃப்ரேமோட அச்சு நம்மளுக்கு தெரியும். மேக்ஸிமம் சில்க் மெட்டீரியல் இப்படி தெரியாது, பட் ஆனால் நமக்கு போட நம்மளுக்கு பழகிரும். வச்சுட்டு ஃப்ரேமில் ஏதாவது ஒரு சைடு வந்துட்டு இப்படி ஃப்ரேமுக்கு உள்ளே போகிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு பக்கம் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இன்னொரு கையில் இதை அப்படியே டைட் பண்ணி விட்டுட்டே வாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அவ்வளோதான், பார்த்தீங்களா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டாண்டில் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டு ஒரு பக்கம் கையில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா பக்கம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக உள்ளே இறங்கிரும். சப்போஸ் உங்களுக்கு உள்ளே இறங்கலை இப்படி தூக்கிட்டே வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாண்டோட அந்த அகலம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக வந்து பெருசு பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இது போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். அவ்வளோதான், இது வந்து ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா ரொம்ப உள்ளே வந்துட்டு அந்த துணி வந்து உள்ளே போகலை, இப்படி தான் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும். அப்போ என்னோட வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.